இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கூகுள் ஜெமினி ஏஐ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஐயில் வந்து நிறையா அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஜெமினி 2.0 ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். லேட்டஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2.0 ஃப்ளாஷ் திங்கிங் எக்ஸ்பிரிமெண்டல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 2.0 ஃப்ளாஷ் திங்கிங் எக்ஸ்பிரிமெண்டல் வித் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுலேயுமே நம்ம வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது போக ஜெமினி அட்வான்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிறது ஸ்டோரி மாதிரியே இருக்கும், இல்லைனா அது ஒரு கேம் மாதிரியே கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடியோவுக்கு உள்ள கண்டென்ட் என்னவோ அதை நம்ம வந்துட்டு ஜெமினிகிட்ட வந்து கேட்க போகிறோம். ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ வந்து லென்த்தியாக இருக்குது, இல்லை அதில் உள்ள ஒரு போர்ஷன் மட்டும் வேணும், அந்த டைட்டிலை மட்டும் நம்ம பார்த்துட்டு அந்த டைட்டில் பேஸ் பண்ணி அதில் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ தமுக்கம் எக்ஸ்போன்னு இருக்குது, ஓகேங்களா? தமுக்கம் எக்ஸ்போனால் அது இந்த எக்ஸ்போ வந்து எத்தனை நாள் நடக்குது, எப்போ நடக்குது, எந்த லொக்கேஷனில், இல்லை எந்த பிளேஸு, அந்த என்ன டைமிங்கு, என்னென்ன டேட் இருக்குது, அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு அதில் அந்த எக்ஸ்போவில் வந்துட்டு மெயினான தீம் என்ன, கண்டென்ட் என்ன, அந்த மாதிரியாக வந்து நம்ம கேட்கலாம். வீடியோ பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு ஒரு 11 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம பார்க்கலாம். பட் இது வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயே மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இதை கேட்க போகிறோம். டெஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டாலும் வந்துட்டு வீடியோவில் இருந்து எடுத்து கொடுக்குற கேப்பபிலிட்டி வந்துட்டு ஜெமினி 2.0க்கு வந்து இருக்குது. 2.0 ஃப்ளாஷ் திங்கிங் எக்ஸ்பிரிமெண்டல் வித் ஆப்ஸ்னு இருக்குது, அந்த ஆப்ஷன் இருக்கும் ஜெமினியில். அது லாகின் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனில் உள்ளதை நம்ம இப்போ கேட்க போகிறோம். ஜெமினியில் லாகின் பண்ணிவிட்டு ஜெமினி 2.0 ஃப்ளாஷ் திங்கிங் எக்ஸ்பிரிமெண்டல் ஆப்ஸ் இருக்குல்ல, அந்த இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். தனி ஒருவன் சேனல்லேருந்து ஒரு வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து இந்த போத்தீஸ் கடை அருகில் வடகடைன்னு ஒன்று இருக்கும், அந்த இது செலக்ட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து நான் ஜெமினிகிட்ட கொடுத்து சர்ச் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அது டைட்டில் எல்லாமே யூசர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே சர்ச் பண்ணுது. டைட்டில் வந்து 15 வருட வடகடை மதுரை போத்தீஸ் அருகில் 15 இயர்ஸ் வடை ஷாப் நியர் மதுரை போத்தீஸ்னு கொடுத்துருச்சு. சேனல் நேம் கொடுத்துருக்கு. பப்ளிஷ்டு டேட் கொடுத்துருச்சு February 12. எவ்வளோ அந்த டைம் வந்து என்ன வியூஸ் போயிருந்தது, அந்த வியூஸ் கொடுத்துருந்தது. எவ்வளோ லைக்ஸு, வீடியோ லென்த் என்ன, அந்த லிங்க்கு எல்லாமே கொடுத்து அதுக்கடுத்து ஷோ திங்கிங் சொல்லிட்டு ப்ராக்ரஸ் ஆகி ரிசல்ட் வந்துட்டு வந்துருச்சு எனக்கு, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் அதிட்ட கேட்குறேன் ஜெமினிட்ட, என்னோடது ப்ரைஸ் இல்லைனா ரேட் என்ன, அந்த வீடியோவில் உள்ள ஏதாவது உள்ள பொருளுக்கு வந்துட்டு ப்ரைஸ் இல்லை ரேட் என்னன்னு கேட்டிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த சம்மரி எனக்கு கொடுத்துருக்கு, அவுட்புட்டும் கொடுத்துருக்குது. என்ன டைமிங்னா 3.52, அந்த 3 நிமிஷம் 52 செகண்ட்ஸில் எனக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டைமிங்கும் லொக்கேஷனும் கேட்டிருக்கேன், இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குமே எனக்கு வந்து ரிசல்ட்டு கொடுத்துருச்சு. திங்க் பண்ணிவிட்டு 5 minutes 49 செகண்ட்ஸில் வந்து எனக்கு ரிசல்ட்டு கொடுத்துருச்சு. ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த வீடியோ யூஆர்எல்லை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்களும் ஜெமினி ஏஐ இல்லை வேறு ஏஐ ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுடைய வீடியோஸையும் இந்த மாதிரியே நீங்கள் செக் பண்ணுங்கள். மறந்துடாமல் வீடியோவை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துடாதீங்க, மானிட்டேஷன் உள்ளவங்க. இந்த ஸ்டோரியில் இந்த கேம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து தனின்னு டைப் பண்ணுங்கள்.